நம்ம இந்த வாரத்துல இருந்து வேதத்தை எப்படி தியானிக்கலான்னு பார்க்க போகிறோம். நிறைய சகோதர சகோதரிகளும் கேட்டிருந்தாங்க. நானும் எப்படி தியானிக்கிறேன்னு அவங்கக்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து எனக்கு வந்து வேதத்தை ரெகுலராக வாசிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அந்த பழக்கத்துக்கு அடுத்த ஸ்டேஜாக தான் கர்த்தர் வந்து இந்த தியானத்துக்குள்ளே கூட்டி கொண்டு போனார். நீங்கள் இன்னும் வேதத்தை வந்து ரெகுலராக வாசிக்கிறதுக்கே ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் உங்களை ரெகுலரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தியானத்துக்குள்ளே போகிறது தான் சிறந்ததாக இருக்கும். கர்த்தரை குறித்து ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தப்பில்லை. ஆனால் நமக்கும் கர்த்தருக்குமே தினந்தோறும் ஒரு உறவே இல்லை அப்படின்னா அதில் ஆழம் போயும் பெரிய பிரயோஜனம் வந்து இருக்க முடியாது. அதனால் தினந்தோறும் வேதம் வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க. அதுக்கப்புறம் வேத தியானத்திற்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நான் முதல்ல வேதத்தை எடுத்து வாசிக்கும்போது ஒன்றுமே புரியலை, ஏவும் புரியலை, இசட்டும் புரியலை, அப்படி தான் நான் வாசித்தேன். ஆனாலும் வேதத்தை வாசிக்காமல் இருக்கக்கூடாதுங்கிற உணர்வை மட்டும் அந்த உறுதியை தேவன் கொடுத்து பொருத்தனையெல்லாம் செய்து வேதத்தை தொடர்ந்து வாசிக்க வைத்தார். நான் என் லைஃப்பை சொல்கிறேனே, ஒரு 4 தடவை நான் ஃபுல்லாக வேதத்தை வாசித்ததுக்கு அப்புறம் தான் இந்த தியானம்னு ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியும். மற்றபடி எனக்கு தெரியாது. ஒவ்வொரு ஊழியர்களும் வசனம் எடுத்து பேசும்போது நல்லா இருக்குன்னு தோணும், ஆனால் அதுக்கு பேர் தான் தியானம்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த டைமில் தான் அந்த 4th டைம் பாதி போய்கிட்டு இருக்கும்போதே வேதத்தை தியானிக்கணும்னு நிறைய மெசேஜஸ் மூலமாக எனக்கு வந்து கர்த்தர் உணர்த்திக்கிட்டே இருந்தார். வேதம் தியானிக்கிறதுனா புரிஞ்சுது, ஆனால் அது எப்படி தியானிக்கணும், ஒரு வசனத்தை எப்படியெல்லாம் வந்து ஆழமாக உள்ளே போய் அதுக்குள்ளே இருக்கிற அந்த மறைப்பொருளை எடுக்கணுங்கிறதெல்லாம் தெரியாது. அப்படி தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே வரும்போது தான் ஒரு நாள் கர்த்தர் வந்து ஏன், எதுக்கு, எப்படி, இது எதனால் அப்படின்லாம் நிறைய கேள்விகளும் கேட்க வைத்தார். அந்த வசனத்தை தாண்டி போக முடியாதபடி தேவன் நிறுத்தி அந்த வசனத்தை வந்து இன்னும் 2-3 தடவை மைண்டை விட்டு போகவே முடியாத மாதிரி. இப்போ சில பாடல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள், அது நம்மளே அறியாமல் நம்ம வாயில் வரும். அந்த பாடலுடைய அந்த வரிகள் நம்மளே அறியாமல் நம்ம சிந்தனைக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கோம்ல. அதுபோல் இந்த நான் வாசித்து என்னை வந்து தாண்டி போக முடியாமல் செய்த இந்த வசனம் திரும்ப திரும்ப என் நினைவுகளில் வர்றதும், அந்த நினைவுகளில் வந்ததை நான் ஒரே விதமாக சிந்திக்காதபடி கர்த்தரே வேறு வேறு காரியங்கள் மூலமாக அதை யோசிக்கிறதுக்கும் எனக்கு வந்து கிருபை கொடுத்தார். அப்படி தான் கொஞ்சமாக வேத தியானத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆனால் வேதத்தை மெடிடேட் பண்ணுற மாதிரி ஒரு சுவையான ஒரு காரியம் உலகத்தில் இல்லைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வேதத்தை தியானிக்க மட்டும் நீங்கள் ஆரம்பித்து அதுக்குள்ளே மூழ்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவ்வளவு டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம அதை தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல வந்து அதாவது தியானம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு அதிகாரம் ஃபுல்லாக எப்படி தியானிக்கிறது அப்படிலாம் இல்லை. நான் எப்படி தியானிப்பேனோ அதை உங்களுக்கு சொல்லித்தாரேன்னா சொல்லக்கூடாது. தியானங்கிறது நம்ம செய்கிறது, கர்த்தர் நமக்கு கொடுக்கறது. நான் செய்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் கர்த்தர்கிட்ட டெய்லி உறவாடும் போது நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் ஆழமாக கர்த்தர் தியானிக்க வந்து கர்த்தர் சொல்லி கொடுப்பார். இதுதான் என்னுடைய பைபிள். இதில் பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். பலம் கொண்டு திடமானதாக இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். என் பேர் வந்து லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இன்றைக்கி எனக்கு கொடுத்தாருன்னு அவர் ராஜரீகத்தை மென்ஷன் பண்ணுற மாதிரி நான் ஒரு ராஜா ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து டேஸ்ட் அண்ட் சீ தட் த லார்ட் இஸ் குட். கர்த்தர் நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள். இந்த வசனம் இது வந்து எனக்கு கர்த்தர் பொக்கிஷமாக கொடுத்த ஒரு காரியம். இதில் பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு சில வசனங்களை மட்டும் நம்ம இன்றைக்கி வந்து தியானிப்போம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போது ஃபஸ்ட்டு தேவன் உண்டாக்குனது என்னென்னா வானம், இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஹெவன்ஸ் அண்ட் எர்த் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போது அந்த ஆதியிலேயே பார்த்திங்கன்னா தேவனை குறித்ததான எந்த இன்ட்ரடக்ஷனும் இல்லை. ஏன்னா அவர் வந்து சர்வ வல்லமை மிக்கவர். அவருக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதனால் தேவனை குறித்ததான காரியங்கள் இருக்காது. தேவன் என்ன செய்தார் அப்படிங்கிற காரியம்தான் ஆரம்பிக்குது முதல்ல.
பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜனத்தில் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இதை நான் வாசிக்கும்போது என் இருதயத்துக்கு தோணுதுனது என்ன அப்படின்னா, கர்த்தர் முதல்ல வானத்தை உருவாக்குறார். அதாவது ஹெவன்ஸ், இங்கிலீஷில் ஹெவன்ஸ்ன்னு போட்டிருக்கு, அதாவது பரலோகம். அப்புறம் பூமியை உருவாக்குறார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. கர்த்தர் உண்டாக்குன வானம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இல்லை, ஆனால் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சான். அது எப்படி கர்த்தர் உருவாக்குகிற ஒன்று ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கும்? இது எனக்கு புரியவே இல்லை. நான் எவ்வளவோ யோசித்து பார்த்தேன், எனக்கு தெரியல. நான் ஆன்லைன்லனா நிறைய பைபிள் ஸ்காலர்ஸோடைய மெசேஜஸ்லாம் எடுத்து வாசிப்பேன். அப்போ அதில் 2 விதமான காரியம் போட்டிருந்தாங்க. ஒன்று, இந்த முதல் வசனத்திற்கும் இந்த 2வது வசனத்திற்கும் இடையில நிறைய காரியங்கள் நடந்திருக்கலாம். அது நம்ம வேதத்தில் நமக்கு மறைக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்திருக்கலாம். ஏன்னா தேவன் படைத்தது வெறுமையாக இருக்க வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு காரியத்தினால ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக மாறி இருக்கு. இல்லைன்னா தேவன் உண்டாக்கி அதை இன்னும் சீர்படுத்தாததுனால அது வெறுமையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இதை வாசிக்கும்போது ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா தேவன் உண்டாக்குன இந்த பூமியில் தேவன் வந்தாருன்னு இல்லை, ஆவியானவர் தான் இருந்தாருன்னு இருக்கு. இதை நான் வாசிக்கும்போது எனக்கு இனி வரப்போகிற நம்ம வருகையை குறித்த மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா தேவன் பழைய ஏற்பாட்டில் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையின் தேவனாக வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து காலத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பரம் ஏறி போனதுக்கப்புறம் நமக்கு அருளப்பட்டவர் தேவ ஆவியானவர். அப்போ கடைசி காலத்தில் இந்த பூமியில் இருக்கிறவர் யாருன்னா தேவ ஆவியானவர். அப்போ ஏதோ நிறைய பெரிய காரியங்கள் நடந்து ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருந்தாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இது மறைக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறதுனால இதோட ஆழத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியல. உங்களில் யாராவது இந்த வசனத்தை தியானித்து உங்களுக்கு ஒரு புது ரெவலேஷன் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஒன்று நீங்கள் பார்த்த வீடியோட லிங்கோ இல்லை நீங்கள் தியானித்த தியானத்தோடைய அந்த கருவையோ நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். 3வது வசனம் தான் எனக்கு ரொம்ப பலனை கொடுத்த வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இதை வாசிச்சுட்டு என்னால் கடந்து போகவே முடியல. வெளிச்சம் உண்டாகட்டும்ங்கிறாரு, வெளிச்சம் வந்துடுச்சான். எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கர்த்தரை நம்ம துதித்து கொண்டு இருக்கிறோம். உண்டாயிற்று, அப்படியே ஆயிற்று. நம்ம ஆமேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஆமேன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுது. இப்போ வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொன்ன உடனே வெளிச்சம் வந்துடுச்சான். அப்போ தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னது சொன்னபடியே நடக்கும். இதை வாசிக்கிற அன்னைக்கு எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் கலக்கங்கள் இருந்தது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவ்வளோ பெரிய ஒரு தேவ சமாதானத்தை தேவன் கொடுத்தார். வெளிச்சம் உண்டாகு அப்படின்னு சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிடுச்சு அப்படின்னா, என் வாழ்க்கையிலையும் கர்த்தர் இது ஆகட்டும்னு எனக்கு ஒரு வசனம் கொடுத்துருக்கிறாரு. அது எப்படி உண்டாகாமல் போகும்? எப்படி வெளிச்சம் உண்டாச்சோ அதே மாதிரி என் லைஃப்லையும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுங்கிற ஒரு பெரிய விசுவாசம் இதை வாசிக்கும் போது எனக்கு கிடைச்சது. அந்த நாள் முழுக்க இந்த வார்த்தை உண்டாயிற்று, வெளிச்சம் உண்டாகட்டும், உண்டாயிற்று. இது என்னை அநேக நேரம் என்னை பின்தொடர்ந்தே வந்து கொண்டு என் சிந்தனையில் என்னை நிரப்பிக்கொண்டே இருந்த வார்த்தை இது. அப்துல் கலாம் ஒரு காரியம் சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க, நம்ம தூங்கும்போது வர்றதில்ல கனவு, நம்மளை தூங்க விடாமல் வர்றது தான் கனவுன்னு. நம்ம கஷ்டப்பட்டு யோசித்து மைண்டுக்குள்ளே கொண்டு வர்றது நமக்கான வசனமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம மைண்டை விட்டு போகாதபடி நம்மளையே ஆட்கொண்டு இருக்கிறது தேவன் நமக்கு கொடுத்த வசனமாக தான் இருக்கும். 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் ஏன் வெளிச்சத்தை உண்டாக்குனாருங்கிற ரீசன் இதில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. வெளிச்சம் நல்லது. அப்போது தேவன் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நல்லதுன்னு நினைக்கிறாரோ அது நம்ம வாழ்க்கையில் உண்டாக்குவார். எந்தெந்த வசனம்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அது நம்ம நன்மைக்கான வசனம். இது வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் பிரிக்கிறார்.
அப்போ நம்ம லைஃப்பில் தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்து அல்ல அவருடைய வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து நம்மளுக்குள்ளே இருக்கிற சந்தேகத்தையும் விசுவாசத்தையும் பிரிக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற அவ்விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தேவன் பிரிக்கிறார். அப்போ கர்த்தர் தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். அப்போ நம்ம லைஃப்பில் வெளிச்சத்தின் பீரியட் எப்போ இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவசித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எது நடக்காட்டியும் அது பகல் நேரமாக இருக்கும். அதாவது கண் தெரிந்தவர்கள் நடக்கிற பிரயாணமாக இருக்கும். அவங்க போய் சேர வேண்டிய ஊருக்கு போனாங்களான்னா தெரியாது, ஆனால் அவங்களுக்கு கண் தெரியுது, வெளிச்சமாக இருக்குங்கிறதுனால எப்படியாவது இருட்டுறதுக்குள்ளே அந்த இடத்துக்கு போயிடலாங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து நடப்பாங்க இல்லையா? அதுதான் அந்த வார்த்தை கொடுக்குற வெளிச்சம். என் லைஃப்பில் நடக்கலை, ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு, அதனால் நான் எப்படியாவது கண்டிப்பாக இந்த வார்த்தையினுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன்னு நம்ம விசுவாசத்தோடு இருந்தோம் அப்படின்னா அது பகல் நேரம். இதில் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். கர்த்தர் கொடுத்துட்டாரு, ஆனாலும் நமக்குள்ள அவிசுவாசம், அவநம்பிக்கை, விசுவாச குறைச்சல், பயம் இதெல்லாம் இருக்குமானால் நம்ம என்னதான் போக வேண்டிய வழி பக்கத்தில் அடுத்த ஸ்டெப்பில் இருந்தாலும் இருள் இருக்கிறதுனால நம்ம பயந்து அந்த இடத்துக்கு போக முடியாதபடி ஆயிடும். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதல் நாள் ஆயிற்று. ஆனாலும் கர்த்தர் நம்மளை அதே இடத்துல இருக்க விடுறதில்ல. நம்ம வாழ்க்கையில் மறுபடியும் பகல் நேரத்தை உருவாக்குகிறார், கொடுக்கிறார். அப்படிங்கிறது இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்த காரியம். இப்படி தான் நான் வேதத்தை தியானிக்க தேவன் கற்றுக் கொடுத்தார். இன்னும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இதில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் லகுவாவோ இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாவோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்னும் வரும் வாரங்களில் இதை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்று நம்ம இன்னும் கர்த்தர் எனக்கு இன்னும் வேறு அதிகாரத்துலலாம் எப்படி சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். God bless you.